ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? திரும்பவும் ஜூஜிட்டோடைய இன்னொரு சூப்பரான ஒரு கதையை நம்ம பார்க்க போறோம். ஜூஜிட்டோ அவர் ஸ்டைல் நமக்கு தெரியும், கொடூரமா தான் இருக்கும். பட் டோமியால ரொம்பவே ஒரு ஹை பிச்சான ஒரு கதைன்னு சொல்லலாம். ரொம்பவே ப்ரூட்டலா இருக்கும். பட் மத்த கதையில லேஸ்ல எடை போட்ட முடியாது, பயங்கரமா தான் இருக்கும். பட் டோமி அளவுக்கு கொஞ்சம் இருக்காது. பட் இருந்தாலுமே இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஹாரர் ஸ்லாஷர் அவருடைய பாடியில இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டையுமே தாண்டி கொஞ்சம் ஃபேண்டசி சர்வைவல் த்ரில்லர் மாதிரி டிஃப்ரெண்டா பாத்தீங்கன்னா பல விஷயங்களை அந்த கதைக்குள்ள கொண்டு வந்திருப்பாரு. என்ன மாதிரியான ஒரு ரைட்டர் அப்படிங்கிறது இந்த ஒரு கதையுமே ப்ரூவ் பண்ண போது. இதுக்கு மேலேயே தாமதிக்க வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அங்க ஒரே மக்கள் கூட்டமா இருக்குது. கையில ஆயுதங்களை, குச்சி, கம்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. கொல்லணும், அவளை கொல்லணும்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, கத்துறாங்க. எதுக்கு அப்படி பண்றாங்க, ஏன் மக்கள் அப்படி கொண்டு கூடியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்க ஒரு சின்ன பொண்ணு இயேசுநாதரை சிலுவையில கட்டி வச்சு கொடுமைப்படுத்திருப்பாங்களா, அந்த மாதிரி அந்த பொண்ணை கட்டி வச்சிருக்காங்க. அந்த ஒரு பொண்ணுடைய பேரு ரெமினா. அப்படி அந்த மக்களுக்கு என்ன கோபம், எதுக்காக அப்படி கட்டி வச்சிருக்காங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கறது எல்லாமே வாங்க பாத்தரலாம். ஜூலை 2000 ஏதோ ஒரு தேதி, ஆனா ஃபியூச்சர்ல தான் கதை நடக்குது. அந்த விஷயம் பூமிக்கு வரும் பொழுது மொத்த மனித இனமுமே அங்க முடிவுக்கு வந்துச்சு. ஹைட்ரா அப்படிங்கிற விண்வெளி கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஸ்டார், அதனாலதான் அவ்வளவு பிரச்சனைகளுமே வந்திருக்குது. ஹைட்ரா அப்படிங்கிற ஒரு விண்வெளி கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாரை காட்டுறாங்க, அது அப்படியே ஜொலிக்குது. அதுக்கப்புறம் டோக்கியோவுக்கு வராங்க. அந்த கதையே ஃபியூச்சர்ல நடக்குது அப்படிங்கறதுனால ஃபுல்லாவே அந்த சிட்டி எல்லாம் பார்க்க பயங்கர ரிச்சா, பெருசா பில்டிங் எல்லாம் பார்க்கும் பொழுதே பயங்கரமா இருக்குது. அங்க ஒரு இடத்துல ஒரு நபர் இருக்காரு, கூட ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அது அந்த பொண்ணு தான், அவருடைய பேரு ரெமினா. சோ பக்கத்துல உட்காந்துருக்க அந்த நபர் அந்த சின்ன பொண்ணுடைய அப்பா தான். அவருடைய பேர் போகுவரா. அவரு ஒரு சயின்டிஸ்ட், ஸ்பேஸ் சார்ந்த விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். ரீசெண்டா நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. அதை பாராட்டுற விதமா அங்க மக்கள், அந்த பிரஸ் மீடியா எல்லாமே பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க எல்லாமே கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. சோ அப்படியே அந்த இடத்தையுமே காட்டுறாங்க. பறக்கிற கார் எல்லாம் போகுது. அப்பதான் தெரியுது அந்த சிட்டி எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு, அதாவது எந்த அளவுக்கு ஃபியூச்சரான ஒரு காலகட்டத்துல கதை நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. அங்கிருந்த பிரஸ் சேர்ந்த ஒரு நபர் ஒரு கேள்வி கேட்கலாம். ப்ரொஃபசர், நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி வார்ம்ஹோல் இருக்கிறத கண்டுபிடிச்சீங்க. அதே மாதிரி ரீசெண்டா ஒரு பிளானட்டையுமே இருக்கிறத ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிருக்கீங்க. அது என்ன பிளானட் அப்படின்னு தெரியல, ஆனா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனா அது வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து, குவாண்டம் யூனிவர்ஸ் மாதிரி எதுலயாவது இருந்து வந்தது அப்படிங்கறத உங்களால கன்ஃபார்மா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவருமே சொல்றாரு, இது பத்தி எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஹைப்போதிசிஸ் மாதிரியான கருத்து இருந்திருக்குது. வார்ம்ஹோல் அந்த இடத்துல இருந்திருக்குது. அதாவது ஹைட்ரா அப்படிங்கிற அந்த நட்சத்திர கூட்டங்களுக்கு மத்தியில இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து இன்னொரு யூனிவர்ஸ்ல கண்டிப்பா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ இதெல்லாமே இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்காக, ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்பேஸ் டெலஸ்கோப் இன்னுமே அந்த விஷயங்களை தெளிவா ஆராய்ச்சி பாக்குற மாதிரி எல்லாம் வடிவமைச்சிருக்கோம். அது மூலமா நாங்க கண்காணிக்க போறோம், பார்க்க போறோம். நம்ம இன்னுமே அந்த பிளானட்டோடைய ஆர்பிட்டோ, அது சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி நிறையவே லேர்ன் பண்ணலாம், நிறையவே கத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், அதாவது வானியல் சார்ந்த இந்த ஆராய்ச்சிகளுக்கு ஒரு சூப்பரான ஒரு மைல்கல்லா இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே அவர் சொல்றாரு. அப்ப அந்த பிரஸ் அந்த கேள்வி கேட்ட நபர் இன்னொரு கேள்வியுமே கேட்கிறா. அப்படி நீங்க அந்த பிளானட் ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கீங்க. சோ அதுக்கு என்ன மாதிரி பேர் வைக்க போறீங்க, அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமா கிட்டத்தட்ட ஒரு யோசனை இருக்கு. அது என்ன பேர் அப்படின்னா, நான் என்னுடைய பொண்ணுடைய பேரை அதுக்கு வைக்கலான் இருக்கேன் அப்படின்னு ரெமினாவோட பேரை குறிப்பிடுறாரு. அப்ப கூடவே இன்னொரு சில விஷயங்களுமே சொல்றாரு. நான் இந்த பிளானட்டை, இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சப்ப அவருக்கு 16 வயசு இருக்கும். சோ ஆனா அது இருக்கிறது பாத்தீங்கன்னா 16 வருஷம் லைட் இயர்ஸ், 16 இயர்ஸ் லைட் இயர்ஸ் தொலைவுல இருக்குது. அப்பெல்லாம் நம்ம வந்திருப்போம் மேம், என்னன்னு தெரியாது, ரொம்பவே பழசு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு. ஆனா இவளுக்கு 16 வயசு இருக்கிறப்ப கண்டுபிடிக்கப்பட்டதுனால, அதுவுமே 16 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கனால, அந்த 16 அப்படிங்கிறது காமனா இருக்கனால ரெண்டுக்குமே சேம் டே அப்படிங்கிற மாதிரி மக்கள் அதை ஒற்றுமைப்படுத்தி பாக்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க. உடனே அந்த ரெமினா கிட்டயுமே ஒரு மாதிரி பேசுறாங்க. அவ ரொம்பவே அமைதியா இருக்கா, அழகா இருக்கா. சோ அதையுமே சொல்லிட்டு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க பேர் வச்சதை பத்தி அப்படின்னு சொல்லும் பொழுது, நல்லாதான் இருக்குது, பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஃபீலிங்ஸை அங்க ஒரு மாதிரி ஷேர் பண்றான். அப்ப அவரு தன்னுடைய பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ற விதமா அங்க பேசுறாரு. அவ கொஞ்சம் அமைதியா தான் இருப்பா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி தன்னுடைய அம்மா அவ இழந்துட்டான், நானும் தான். சோ அதனால இப்படி ஒரு அமைதியான நிலையில தான் இவ இருப்பா. ஆனா ரொம்பவே நல்ல டைப், நல்லா பேசுவா அப்படிங்கிற மாதிரியுமே அவர் ஒரு என்கரேஜ் பண்ற விதமா அவர் அங்க பாசிட்டிவா அங்க பேசுறாரு. சோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய மலைத்தொடர், அங்க எங்கேயோ மலை உச்சியில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன் அமைச்சிருக்காங்க. ஒரு விண்வெளி சார்ந்த அந்த நிகழ்வுகளை
பாக்குறதுக்காகவே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரியோ வந்து அமைச்சு அங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க. சோ அங்கதான் ப்ரொஃபசர் ஓகுவரா வந்து வேலை பாக்குறாரு. கூட சில சயின்டிஸ்ட் அங்க வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள், அசிஸ்டன்ட் இவங்களுமே அங்கதான் இருக்கிறாங்க. அங்க இருந்து இவர் கண்டுபிடிச்ச அந்த ஸ்டார், அந்த பிளானட்டோ அல்லது ஸ்டாரோ, அந்த ரெமினாவை வந்து பாத்தீங்கன்னா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்ன பண்ணுது, எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம். அதோடைய மூவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதோடைய பேத், அதோட சுற்றோட்ட பாதையில இருக்கிறது வந்து அது நகரத்தை வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது. அது கம்ப்ளீட்டா நம்மளுடைய உலகத்துல இருக்கக்கூடிய சயின்ஸ் பிசிக்ஸ உடைக்கிற மாதிரி அதோட அந்த நிகழ்வுகள், அந்த மாற்றங்கள், நகர்வுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியுமே அவங்க சொல்றாங்க. அதோட அந்த ஸ்டாரை பத்தின கூடுதலா சில இன்ஃபர்மேஷனுமே கொடுக்குறாங்க. அந்த ரெமினா, அந்த ஸ்டார் நகரும் பொழுது அது சுத்தி இருக்கக்கூடிய மற்ற ஸ்டார்ஸ், மற்ற விஷயங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாமே டிசப்பியர் ஆகுது, மறைஞ்சு போகுது. எதனால அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அது ஏதோ வித்தியாசமான ஸ்டாரா என்ன ஏதுங்கிற மாதிரியுமே புரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா எது எப்படியோ இப்படி ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சது அப்படிங்கிறது இந்த அறிவியல் உலகத்துல ஒரு பெரிய விஷயமா வந்து அவங்க பாக்குறாங்க. அதை ஒரு மாதிரி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இங்கேயோ இந்த ரெமினா, அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவருடைய பேரை வச்சதுனால என்னமோ தெரியல, அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஃபேமஸ் ஆயிடுறா. பிரஸ், மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. அவ கொஞ்சம் அழகா இருக்காளா, அதனால அவளுக்கும் தனியா ஃபேன்ஸ் எல்லாம் அங்க ஒரு மாதிரி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. நியூஸ் பேப்பர், பத்திரிகை இது மாதிரி எல்லாம் அதுல வந்துருது. இவ ரோட்ல நடந்து போனா கூட மக்கள் எல்லாம் பார்த்து, ஓ இவதான் அந்த பொண்ணு, நியூஸ் பேப்பர்ல வந்தாலே நான் கூட பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே அதிசயிக்கிறாங்க, போய் பாக்குறாங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்தோன்னே சில நபர்கள் அப்படியே அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு ஓடி வராங்க. ஆட்டோகிராஃப்ல போட்டு கொடுங்க அப்படின்னு மாதிரி கேட்கும் பொழுது அவ பயந்து போய் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். சோ அதுக்கப்புறம் ரெமினா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஃப்ரெண்ட் யசுமியை வந்து மீட் பண்ணி அங்க பேசிட்டு இருக்கா. சோ அங்க ஏதோ ஒரு ஹோட்டல்ல ஏதோ ஒரு இடத்துல அப்படியே ட்ரிங்க்ஸோ அல்லது சாப்பிடறதுக்கு ஏதோ ஆர்டர் பண்ணி அப்படியே சாப்பிட்டு அங்க அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா அந்த ரெமினாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பேரை வந்து அந்த பிளானட்டுக்கு வச்சது வந்து சுத்தமா பிடிக்கல. அதனால ஏற்பட்ட அந்த விளைவுகளை தான் இப்ப பார்த்தோமே. சோ மக்கள் எல்லாமே இவ்வளவு வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவ வந்து வெளியே நடமாடுறதே ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா மாறி போச்சு. ஆனா அந்த யசுமி கொஞ்சம் பாசிட்டிவா பேசினா, உன்னுடைய அப்பா உன் மேல ரொம்ப பாசமா அன்பா இருக்கனால தான் உன்னுடைய பேரை வச்சிருக்காரு, அதனால நீ பெருசா எதுவும் எடுத்துக்காத, நல்ல விதமா எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி அவனுமே அங்க சொல்றான். சோ இந்த பிரச்சனை எல்லாமே உனக்கு தீரணும் அப்படின்னா உனக்கு ஒரு புது தொடக்கமோ அல்லது எதிரியாவது இன்வால்வ்மெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். சோ அது மூலமா ஏதோ சில விஷயங்களை சொல்லியிருப்பான் போல இருக்கு. அது சம்பந்தமா தன்னுடைய அப்பாட்ட பேசுறதுக்கு அன்னைக்கு நைட்டு டின்னருக்கு ஒரு மாதிரி தன்னுடைய அப்பாவுக்கு அழைப்பு எடுத்து 2 பேரும் ஒண்ணாங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுல அந்த அப்பாவுக்கு தன்னுடைய பொண்ணு கூட உட்காந்து சாப்பிடுறதுல ரொம்பவே சந்தோஷம். ஆனா ரெமினா பொறுத்த வரைக்கும் அவ சொல்ல நினைச்ச விஷயங்கள் அவங்க ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். சோ இந்த மாதிரி மக்கள் என்ன வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, என்னால வந்து எத்தனை நாளைக்கு ஓட முடியும் அப்படின்னு தெரியல, அதனால நான் சில விஷயங்களை வந்து முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு அவ சில விஷயங்களை சொல்றான். சோ இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃபர்ஸ் எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு. அதாவது இந்த விளம்பரத்துக்கு ஆடுக்கு எல்லாமே வந்து கூப்பிடுவாங்களே, நடிக்கிறக்கோ இல்ல மாடலிங்கோ, இந்த மாதிரி சில விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்களுக்கு இவ வந்து போற அப்படிங்கிற இன்னுமே பாப்புலர் ஆகிற விதமா. சோ ஏற்கனவே வந்து ஃபேமஸ் ஆயிட்டா. சோ அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபேமஸா தான் இருந்தாகணும், நம்ம பேஸ் பண்ணிதான் ஆகணும். அதுக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பதிலுக்கு பதிலுங்கிற மாதிரி இவளே போய் அங்க முன்னாடி மக்கள் முன்னாடி நின்று இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும் பொழுது அது அவளுக்குமே ஒரு வேலை பார்த்த மாதிரி இருக்கும். இன்னுமே அந்த ஃபேமஸ் அப்படிங்கிற அந்த விஷயமுமே இருக்கும். அவளுக்கு அந்த ஃபேமஸ் ஆகணும்னு விருப்பம் இருக்கோ இல்லையோ, பட் அதை சமாளிக்கக்கூடிய, அந்த நெருக்கடியை சமாளிக்கக்கூடிய ஒரு தீர்வாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. சோ இதை கேட்டோடனே அவங்க அப்பா வந்து, ஓ நீ இப்படி சொல்றியா, சரி ஓகே பாருங்கிற மாதிரியும் சொல்றாரு. தப்புதான், உன்னுடைய பேர் வச்சது கொஞ்சம் தப்புதான், இது கொஞ்சம் ஏதோ வரையில பாதிச்சிருக்குன்னு புரியுது. பட் இந்த மாதிரியான ஒரு முடிவுமே நல்லதான், ஃபேஸ் பண்றதுக்கு உனக்கு இது ஹெல்ப்பாகவும் இருக்கிற மாதிரி சொல்றாரு. எது எப்படியோ உன்னுடைய எதிர்காலத்துக்கான முடிவுகளை நீ தான் எடுத்தாகணும். அதுக்கான ஒரு பாசிட்டிவா அதை நான் பாக்குறேன். உன்னோட விருப்பப்படி நீ செய், நான் என்னைக்குமே தடையா இருக்க மாட்டேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே பாசிட்டிவா பேசுறாரு. அவளுக்குமே அது ஓகே மாதிரிதான் இருக்குது. சோ அதுக்கப்புறம் இன்னுமே ஃபேமஸ் ஆயிடுறா. அந்த ப்ரோக்ராம், நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமா கலந்துக்கிறான். அவளுக்குன்னு ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் உருவாகிறாங்க. மக்கள் அவளை பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. சோ அந்த சமயத்துல திரும்ப தன்னுடைய ஃப்ரெண்டு யஸ்மி கூட வந்து அந்த ரெமினா வந்து பேசுறான். சோ இது ரொம்ப வேகமா போகுது, நான் ஏதோ இது ஒரு தீர்வா இருக்குங்கிற மாதிரி நினைச்சேன், பட் இது ரொம்ப ஃபாஸ்டா போகுது, ரொம்பவே மக்கள் வந்து என்ன கொண்டாடுறாங்க, இது இப்படியே போனா நல்லதுதானா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு கவலையுமே சந்தேகமே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் யசுமி சொல்றான், ஒண்ணு கவலைப்படாத, இது ஒரு நல்ல விஷயம் தான், இப்ப நீதான் ஒரு ரியல் சூப்பர் ஸ்டார் மாதிரி உன்னதான் கொண்டாடுறாங்க, நல்ல விஷயம் தாங்கிற மாதிரி அவனுமே சொல்றான். அப்ப ரெமினாவுக்கு ஒரு லெட்டரோ ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்கு. அதை வந்து எடுத்து அந்த யசுமி வந்து படிச்சு பாக்குறான். மினிசி கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து ஒரு அழைப்பு மாதிரி வந்திருக்கு, ஒரு இடம் அல்லது ஏதோ ஒரு விஷயம் பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பான்சர்ஷிப் மாதிரி அவளுக்கு வந்திருக்கு. அதை படிச்சு காட்டும் பொழுது, இருந்தாலும் இது தேவைதானா, ரொம்ப ஓவரா போற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, வா பேஸ் பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துக்குமே போறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய வீட்டுக்கு தான் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. இந்த யசுமியும் ரெமினாவுமே போயிருக்கிறாங்க, டின்னர் மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அப்படியே வந்து பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மீட் அப் மாதிரி பண்ணணும்ல, அதுக்காக தான் அப்படி ஒரு அழைப்பு வந்து அவங்களுக்கு வந்திருக்குது. அந்த இடத்துல அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஓனரான அவரை காட்டுறாங்க. அவருக்கு ஒரு பையன் இருக்கான், அவருடைய பேர் வந்து குனிஹிரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பையனுமே அவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு.
அப்படி அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த குனியரா இருக்கான் பாத்தீங்களா, அப்பா இங்க பாருங்க நான் வந்து ரெமினாவுக்கு இந்த வீட்டை வந்து சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு உடனே அவன் வந்து ரெமினாவை கூட்டிட்டு அப்படியே அந்த வீட்டை சுத்தி காட்டுறதுக்காக அங்க போறான். அவளும் வீடை பாக்குறான். வீடு ரொம்ப பிரம்மாண்டமா பெருசா இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே அண்டர் கிரவுண்டு கூட்டு போறான். அங்க அப்படியே போய் டோர் ஓபன் பண்றான். பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கு, பிரம்மாண்டமா இருக்குது. ஒரு பெரிய ஹால்னு சொல்லலாம். அது அந்த வீட்டுல இருக்கவங்களுக்காக மட்டும்தான். அவங்க ஒரு அப்பா அந்த பையா போல இன்னொரு தலைவரோட இருப்பாங்க போல இருக்கு. 3 பேர்த்துக்கு இவ்வளவு பெரிய ரூமா அப்படிங்கிற மாதிரி அவன் ஷாக்காய் கேட்கிறான். ஆக்சுவலா 4 பேரு. எனக்கு ஒரு சகோதரர் இருந்தான். அவன் ஸ்பேஸ் வேற சில ஆராய்ச்சிகள் அப்படி இப்படின்னு அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருந்ததுனால அது என்னோட அப்பாவுக்கு பிடிக்கல. அதனால அவனை வந்து ஏற்கனவே அவர் துரத்தி அனுப்பிச்சிட்டாரு. முன்னாடி ரொம்ப ஒரு பழைய விஷயம் மாதிரி அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறான். சோ திரும்ப அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டருக்கு வராங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாரையே பார்த்துட்டு இருக்கா. அப்படி அதோட மூவ்மெண்ட்ஸ் அசைவுகள் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த கவனிக்கிறான். அதிர்ச்சி அடைகிறான். அந்த ஸ்டார் வந்து நகர்றது நல்லாவே தெரியுது. பட் அது ரொம்ப க்ளோஸா பக்கத்துல வந்துட்டு இருக்கிறதையுமே அவன் பாக்குறான். அதாவது ரொம்ப ஃபாஸ்டா நம்மளை நோக்கி வருது அப்படிங்கறத உணர்றான். அது எப்படி அவனுக்கு அவ்வளவு தெளிவா தெரியுது அப்படின்னு தெரியல. பட் அது அவனுக்கு நல்லாவே அந்த விஷயம் புரியுது. அந்த சமயத்துல அந்த சயின்டிஸ்ட் வராங்க. வந்து எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் அப்படியே ஒரு பெயர்ந்த மாதிரியே அந்த அதிர்ச்சியிலேயே அந்த விஷயத்த வந்து சொல்றான். ப்ரொஃபசர் இங்க பாருங்க அது நின்றுச்சா அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அவருமே கேட்கிறாரு. அதாவது அது போயிட்டு இருந்த பாதையில இருந்து விலகி இப்ப நம்மள நோக்கி நம்ம சோலார் சிஸ்டத்தை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஆச்சரியம் அடைகிறார். என்ன சொல்ற நீ அதப்படி அதோட பாதையில இருந்து விலகி நம்மள நோக்கி வர முடியும்? அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது இல்ல அது வந்துகிட்டா இருக்கு. அதோடைய அந்த பாதையை விட்டு விலகி நேரம் நம்மள நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. இன்னும் 1 மாசத்துல அது வர்ற வேகத்தை பார்த்தா லைட் இயர் ஸ்பீட்ஸை பார்த்தா 1 மாசத்துல நம்ம சோலார் சிஸ்டத்தையே ரீச் ஆயிரும். நம்ம எர்த்த நோக்கியே வந்துடும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன உளர்ற என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி அந்த சயின்டிஸ்டுமே அதிர்ச்சி அடைகிறாரு. அப்ப திடீர்னு அந்த சயின்டிஸ்ட் அவனுடைய பேர் வந்து பாருங்க எக்குச்சி. அவன் சொல்றான் ஏதோ பதர்ன மாதிரி அப்படியே பேசுறான். ப்ரொஃபசர் அது நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு, எர்த்த நோக்கி தான் வருதுன்னு பயப்படுறான். என்ன பேசுற ஏன் ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிற அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை உனக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி அவருமே புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப இன்னுமே அவனை பார்த்தா பயப்படுற மாதிரி தான் அவனுடைய செய்கைகள் இருக்குது. அப்படியே அந்த ஸ்டாரை பாக்குறான். அது என்ன கவனிக்குது, அது என்ன பாக்குது, அதுக்கு கண்கள் இருக்கு, அது நேரா என்னத்தான் பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பேசுறான். அது நம்மள நோக்கித்தான் வருது அப்படிங்கிற மாதிரி பைத்தியக்காரத்தனமாவும் சிரிக்கிறான். அவனோட நடவடிக்கை அப்படிங்கிறது ஸ்ட்ரேஞ்சா வினோதமா இருக்குது. போதும் உன்னோட இந்த வினோதமான செய்கைகளை நிறுத்துறியா அப்படின்னு அவருமே கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு. ஆனா அது அவருக்கு மேலுமே கவலை அளிக்குது. ஏன் இப்படி பண்றான், அந்த ஸ்டார்ல அப்படி உண்மையிலுமே வேற ஏதாவது நடக்குதா அப்படிங்கிற மாதிரி அவருமே நினைக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த விஷயம் பூதாகாரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இடத்துல மக்கள் எல்லாமே ஒண்ணு கூடி இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அந்த சயின்டிஸ்ட் வந்து அந்த மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா அந்த சயின்டிஸ்ட் சொன்னால இக்குச்சி அந்த ஸ்டார் வந்து நம்மளை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு, அந்த ரெமினா பூமி நோக்கி தான் வருது, இதனால பூமிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா என்னமோ நினைச்சிட்டு மக்கள் பதறி போய் அந்த சயின்டிஸ்டே பேசுறாங்க. ஸோ வானிலை ஆராய்ச்சிகள்லாம் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்க. அவங்க சொன்னதுல உண்மை இருக்கும், அந்த பிளானட் அந்த நட்சத்திரம் நம்மளை நோக்கி தான் வருதா, பூமியில் உள்ள போதா அப்படிங்கிற மாதிரி பதறாங்க, பயப்படுறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, ஏதோ பொய்யா வந்து தகவல் பரப்பி இருக்காங்க அப்படின்னு அவரே முடிஞ்ச வரைக்கும் அந்த கூட்டத்தை தவிர்த்துட்டு அங்கிருந்து வேகமா போய்கிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படியோ ஒரு போன் பண்றாரு. அதாவது தான் கட்டியிருக்கூடிய ஸ்மார்ட் வாட்ச்லயே அப்படியே கால் பண்றாரு, அப்படியே பேசுறாரு. அது ரெமினாவுக்கு போகுது. அவளுமே எடுத்து பேசுறா. ரெமினா அந்த பிளானட் ரெமினாவை பத்தி மக்கள் ஒரு மாதிரி வித்தியாசமா பேசிட்டு இருக்காங்க. ரூமர் வந்து மோசமா பரவிட்டு இருக்கு, தப்பான விஷயம் எல்லாம் பரவிட்டு இருக்கு, அது பூமி நோக்கி போகுது அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. பட் அதெல்லாம் உண்மை கிடையாது, நீ ஒன்றும் பயந்துடாத, ஜாக்கிரதையாரு, நீ எதையும் நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போன வச்சிடறாரு. அப்ப யசுமியும் அந்த ரெமினாவும் பறக்கிற கார்ல போய்கிட்டு இருக்காங்க. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறாங்க. போய் லேண்ட் ஆகி இறங்கினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அதிர்ச்சி. அங்க சில மக்கள் கூட்டம், பிரஸ் மீடியாலாம் வேகமா வந்து ரெமினாவை வந்து பேட்டி கொடுக்க வராங்க. எது சொல்றதா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லி முடிங்க, சில கமெண்ட்ஸ்ல சொல்லி முடிங்க, எங்களுக்கு அவசரம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசுறாங்க. அப்படியான அவசரம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு வேகமா பேட்டி எடுக்க வந்திருக்காங்கன்னு பார்த்தா அந்த நட்சத்திரம் அந்த பிளானட் ரெமினா வந்து உண்மையிலுமே பூமி மேல விழ போதா, என்னாச்சு என்ன சொல்ல போறீங்க, பூமிக்கு ஏதாவது ஆபத்தா அப்படிங்கிற மாதிரி அவங்களே பதட்டமா கேள்வி கேட்க போது நிறுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி யசுமி முடிஞ்ச வரைக்கும் ரெமினாவை காப்பாத்த நினைக்கிறான். சோ எப்படியா முடிஞ்ச வரைக்கும் அந்த பிரஸ் கூட்டத்தெல்லாம் தவிச்சிட்டு ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்பதான் தெரியுது ரெமினாவுக்கு பர்த்டே வாட்டிருக்கு, பெரிய ஒரு பார்ட்டியாட்ட அங்க செலிப்ரேட் பண்றாங்க. ரெமினாவுடைய ஃபேன்ஸ் மற்ற சில நபர்கள் எல்லாமே சுத்தி இருக்கிறாங்க. கேக் வெட்டி அப்படியே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு நபர் வந்து நான் அவனுடைய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு பொக்கே மாதிரி அப்படியே கொடுக்க வரும் பொழுது திடீர்னு யாரோ ஒருத்தன் இடிச்சு தள்ளிட்டு அவன் வந்து பொக்கே கொடுக்க வரான். அவன் யாரான்னு பார்த்தா அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஓனரோட பையன் கோனிரோ, அவனே தான். அவனுமே பொக்கை எடுத்துட்டு வந்து அந்த ரெமினாக்களை கொடுக்கும் பொழுது 2 பேர்த்துக்குமே ஒரு சின்ன சண்டை மாதிரி அங்க நடக்குது. அந்த சண்டைக்கு மத்தியில யார் என்ன பண்ணான்னு தெரியல. திடீர்னு ஒரு முட்டை வந்து பாத்தீங்கன்னா ரெமினாவோட மூஞ்சில வந்து படுது. யார் அந்த வேலையை பண்ணான்னு தெரியல. அந்த கூட்டத்துல அந்த கலவரத்துக்கு மத்தியில யார் பண்ணா அப்படின்னு தெரியல, கண்டுபிடிக்கவும் இல்லை. அப்ப யசுமி தான் கொஞ்சம் கேர் பண்ற விதமா அவளை கூட்டிட்டு போய் வாஷ் பண்றதுக்காக அங்க பாத்ரூம்க்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறான். அப்ப ரெமினா அப்படியே அங்க போயிட்டு இருக்கும் பொழுது டிவி இருக்குது. டிவில நியூஸ் வந்து ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த நியூஸ் வாசிக்கணும்னு பரபரப்பா இருக்கிறான்.
வந்த தகவல்கள் படி உண்மையுமே அந்த ரெமினா அந்த பிளானட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடத்த நோக்கி நம்ம சோலார் சிஸ்டத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. அது ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ரூமர் அப்ப அங்க உண்மையாவே மாறிடுது. இப்ப எல்லாத்துக்கும் உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அது பெரிய ஒரு ஷாக்கா இருக்குது அந்த ரெமினாவுக்கு. இன்னும் சரியா சொல்லணும்னா இடத்துல இருந்து ஒரு 10 பில்லியன் கிலோமீட்டர் தொலைவு தான். சீக்கிரமாவே வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆக போகுது. அது இப்பவே சில மாற்றங்களை பண்ண ஆரம்பிச்சிருச்சு, சில விஷயங்களை உடைக்க ஆரம்பிச்சிருச்சு. கூடுதலா சில தகவலை சொல்றான். அதாவது புளூட்டோ நெப்டினுடைய விஷுவல் கான்டாக்டே கம்ப்ளீட்டா மறைஞ்சு போச்சு. அதாவது புளூட்டோ நெப்டின் இருந்த கிரகமே இல்ல, காணாம போயிருச்சு, மறைஞ்சிருச்சு, டிசப்பேர் ஆகுது. அந்த ஸ்டாரை இவங்க கவனிக்கும் பொழுதே ஒரு விஷயம் சொன்னாங்க. அது போற இடத்துல அது சுத்தி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோ மற்ற விஷயங்களோ வந்து பாத்தீங்கன்னா டிசப்பேர் ஆகுது, மறைஞ்சு போயிருது அப்படின்னு. சோ அதை அழிக்குதா இல்ல என்ன பண்ணுதுன்னு தெரியல. பட் அது போற இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட் ஸ்டார்ஸ் எல்லாமே அங்க மாயமா மறைஞ்சு போகுது அப்படின்னு மட்டும் தெரியுது. அப்படின்னா அவன் அந்த அதிர்ச்சிகரமான தகவல்களை சொல்லிட்டு இருக்கும் பொழுதே இப்ப யுரேனஸுமே மாயமா மறைஞ்சிருச்சு, வேனிஷ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றான். சோ அது அந்த சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளானட்டையும் அப்படியே அழிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. இடத்த நோக்கி வரும் பொழுது அது பெரிய பிரச்சனையா மாறப்போகுது. சோ மக்கள் அங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த செய்தி எல்லாத்தையுமே போயிருச்சு. சோ மக்கள் அங்க கலவரம் அடைறாங்க, பதறாங்க. அந்த ஸ்டார் வந்து பூமியை அழிச்சிருவோம், நம்மள எல்லாம் கொல்ல போகுது அப்படின்னு ஒரு மாதிரி பயப்படுறாங்க. அப்ப அந்த நியூஸ் வாசிச்சுட்டு இருக்கவன் இன்னுமே தகவலை சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்பதான் ஜஸ்ட் சேட்டன் வந்து பாத்தீங்கன்னா டிசப்பேர் ஆயிருக்கு, அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றான். அந்த ஒரு ஈவெண்ட்டை அப்படியே டைரக்டாவே ஒளிபரப்பு பண்றாங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து அங்க இருக்கும் போல இருக்குது. அந்த ஸ்டார் அந்த ரெமினா அப்படியே சேட்டன் பக்கத்துல வருது, அப்படியே டச் பண்ணுது. ஒரு செகண்ட் அந்த சேட்டன் இருந்த இடமே தெரியல. அப்படியே அந்த ஸ்டார் வந்து அந்த சேட்டனை அப்சர்வ் பண்ண மாதிரி அந்த சேட்டனை இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போயிருது, வேனிஷ் ஆயிடுது. இதை பார்த்தோன்னே மக்கள் அங்க வீதியில உறைஞ்சே போயிடுறாங்க. அவ்வளவுதான், போச்சுடா, முடிஞ்சு நம்ம கதை அப்படின்னு அங்க அப்படியே பரபரப்பா பதவிப்புல வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. சோ மக்கள் இந்த விஷயத்த கேட்டு கலவரம் அடைஞ்சதுனால அங்க கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா மேல அப்படியே பறக்கும் பலூன்களாட்ட ட்ரோன்ஸ் மாதிரி இருக்குது, அதில் அப்படியே தகவல்கள் ஒரு மாதிரி ஒளிபரப்பு பண்றாங்க. மக்களே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் சரி பண்ணிடலாம், நீங்க இதெல்லாம் கேட்டு கலவரம் அடையாதீங்க, சேஃபா உங்களுடைய வீட்டுக்கு போங்க அப்படின்னு அவங்க எவ்வளவு சமாதானப்படுத்துறதுக்காக கவர்மெண்ட் வந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் பீதி அடைஞ்சு பயத்துல தான் இருக்காங்க. அங்க ஒரு ஸ்டார் வந்து நம்ம பிளானட்டே அழிக்க வந்துட்டு இருக்குது, இவங்க என்னடா அமைதியை போய் வீட்டுல உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்களேன்னு அவங்க ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க, பயப்படுறாங்க, பதறாங்க. அப்ப திடீர்னு அந்த கூட்டத்துக்கு மத்தியில ஒருத்தர் வந்து பேசலாம். அது ரெமினா ஸ்டார் வந்து நம்மளை நோக்கி வருதுன்னா அது கண்டிப்பா தற்செயலான விஷயமா இருக்காது. அதை கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணது யாரு? ஓகுவாரா சயின்டிஸ்ட் அவருடைய பொண்ணான அது ரெமினா தான். சோ அவங்க ஆராய்ச்சி பண்றேன்னு பேரு வழின்னு அந்த ஸ்டாரை நம்மளை நோக்கி இழுத்துட்டாங்க. சோ இதுக்கு காரணம் அவங்க தான் அப்படின்னு இப்ப அவங்க மேலுமே பழி போட்டு அவங்க மேலுமே கோபத்தையுமே மக்கள் அங்க காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வகையில அது உண்மைதான். சோ அந்த ஸ்பேஸ் சென்டர்லயும் அவங்க இன்னுமே பீதியில உடஞ்சு போயிருக்காங்க. அந்த சயின்டிஸ்ட் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய ஜூபிட்டர் அப்படியே மாயமா மறைஞ்சு போற அந்த காட்சியை அந்த ஸ்டார் அப்படியே விழுங்கிட்டு இருக்கிறதையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒவ்வொரு பிளானட் அப்படியே ஆக்கிரமிக்கும் பொழுது ஏதோ ஒரு கண்ணு வந்து பிளிங்க் ஆனா எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு மாற்றத்தை அந்த ரெமினா ஸ்டார் கிட்ட பார்க்க முடியுது. அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுதே அந்த ரெமினா வந்து மார்ஸையுமே அப்படியே அழிச்சிருது, அதையுமே கண்ட்ரோல் எடுத்துருது. இது தரக்க அது பக்கத்துல இருக்கனால அது இன்னுமே க்ளோஸா இவங்களால பார்க்க முடியுது. அப்பதான் இன்னுமே அவங்களுக்கு ஷாக்கா இருக்கு. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஓகுவாரா சயின்டிஸ்ட் அங்க வீதியில உறைஞ்சே போயிடுறான். பெரிய பிளானட்டாட்ட அந்த ரெமினா இருந்தாலுமே அதோடைய ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு வால் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த மார்ஸ் பிளானட்டை கையில பிடிச்சிருக்குது. இது எப்படா சாத்தியம்? அது என்ன ஏதாவது ஏலியனா இல்ல ஏதாவது கிரியேச்சரா? ஒரு பிளானட் தானே, அதால இப்படி எல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போயிருக்கிறாங்க. சோ குட்டியா அது கையில பிடிச்சிருக்கு பாத்தீங்களா, அதுதான் மார்ஸ் அப்படிங்கிறதுமே புரிஞ்சுக்கிறாங்க. ஒண்ணுமே புரியாத குழப்பத்துல அங்க எல்லாருமே பயத்துல இருக்கிறாங்க. அந்த காட்சி அதோட நிக்குமா, அது அப்படியே ஒளிபரப்பாகுது, மக்கள் எல்லாருமே பாக்குறாங்க. நாட்டுல கலவரம் வெடிக்குது, அங்க அப்படியே சண்டை சச்சரவா அப்படியே பாக்குறப்ப கலவரமா இருக்குது. இதுக்கு காரணமானவங்க அந்த பொண்ணு ரெமினா, அந்த பொண்ணுடைய அப்பா சயின்டிஸ்ட் அந்த ஓகுவாரா, இவங்க தான் காரணம். அவங்க கொல்லணும், அவங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கிளம்பிடுறாங்க. சோ மாட்டிக்கிட்டாங்க, அவங்க 2 பேரும் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். மக்கள் எல்லாருமே கையில கிடைச்ச எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு அவங்களை அடிக்கணும் கொல்லணும்னு சொல்லிட்டு கீழே நின்றுட்டு இருக்காங்க. மேல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்ல தான் ரெமினாவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுமே அங்க இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ரெமினா ஷாக்கா வரா. சோ என்னடா பண்ண போறா அப்படின்னா வீதியில வரைஞ்சிட்டு இருக்கும் பொழுது மக்கள் வந்து சோ இவங்க தான் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு உடனே அவளை கொல்றதுக்காக மேல அப்படியே எல்லாருமே ஓடியாந்துட்டு இருக்காங்க. சோ அங்க இருந்த யசுமா இதை பார்த்துட்டு ரெமினாவை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிச்சி வேகமா ஓடிட்டு இருக்கா. அங்க அந்த 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களே, அந்த கூனிரோ அப்புறம் இன்னொருத்தன், அவங்க 2 பேருமே இப்ப அவங்க கூட தான் ஓடிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்கு ஓடுறாங்கன்னே புரியல, என்ன நடக்குது, எதுக்கு ஓடுறோம் அப்படிங்கிறப்பதான் சோ இந்த மாதிரி மக்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தோட துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ அன்னைக்கு தான் அந்த ரெமினாவுக்கு பர்த்டே. பட் அன்னைக்கு நாள் அவளுக்கு சூப்பராகவே போய்கிட்டு இருக்குது. ஏன் உலகத்துக்கே சூப்பராக போகுது. ஒரு கார் இருக்குது, ஸோ அதான் பழக்கமே. எல்லாருமே வேகமாக அதில் ஏறிக்கிறாங்க. எப்படியோ தப்பிச்சிட்டாங்க, அந்த கார்ல பறந்து போயிட்டாங்க. அப்போதைக்கு எப்படியோ அந்த மக்கள் இருந்து இவங்க தப்பிச்சிடுறாங்க. ஸோ என்னதான் நடக்குது, எதுக்காக நம்ம இப்படி ஓடணும், யாருக்கு இருந்து ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி புரியாம அந்த கூனிலாவும் கூட இருந்த அந்த நபர்கள் இருக்கும் பொழுதுதான் அவங்களுமே அந்த நிலவரத்தையுமே ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிளானட் ரெமினா வந்து இந்த மாதிரி எத்த நோக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு காரணம் இவதான் அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து எல்லாம் துரத்திட்டு வராங்க அப்படின்னு அந்த யசுமா வந்து அந்த விளக்கத்தையுமே அங்க கொடுக்குறான். ஸோ அப்படியே அவங்க பறந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல பாக்குறாங்க மக்கள் கூட்டமா அப்படியே பயங்கர கூட்டத்தோட இருக்கிறாங்க. என்னடா அது இவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயுமே போய் பாக்குறாங்க. பெரிய ஒரு அதிர்ச்சி. அங்க 2 சிலுவைகள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய மரக்கட்டள சிலுவைகள் அப்படியே மக்கள் வந்து பிடிச்சிட்டு அங்க இருக்கிறாங்க. அதுல அந்த பொண்ணு ரெமினாவையும் அந்த பொண்ணுடைய அப்பாவான அந்த சயின்டிஸ்டையுமே பிடிச்சி அதை கட்டி வச்சு கொல்லணும் அப்படிங்கிற ஒரு கொடூரமான முடிவுக்குமே மக்கள் வந்துடுறதையுமே பார்க்க முடியுது. இதுக்கு காரணம் அவங்க 2 பேர் தான். அதனால அவங்க பழிவாங்கியே தீரணும் அப்படின்னு அவங்க ஒரு மோசமான முடிவுக்கு வந்திருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அந்த அதிர்ச்சியை பேரதிர்ச்சியா இருக்க சமயத்துல மேல பாருங்க அப்படின்னு யசுமா கையை காட்ட அவங்க அந்த காருக்குள்ள இருந்தே பாக்குறாங்க. அப்படி நல்லா இருக்குதுன்னு அவனத்தையுமே பாக்குறாங்க. ரெமினா பிளானட் வந்து எர்த்துக்குள்ள அந்த ஆர்பிட்டுக்குள்ளயுமே என்டர் ஆயிடுச்சு. வானத்துக்குள்ள வந்துருச்சு. அதான் கீழே இருந்த மக்களுமே பாக்குறாங்க. அவ்வளவுதான்ப்பா சோழி முடிஞ்சு அப்படின்னு, பூமியோட கதி அதோ கதிதான் அப்படின்னு அங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த பாட்டில் நம்ம பார்ப்போம். உண்மையிலுமே வேற மாதிரியான சம்பவம் இந்த கதையில் நடந்தது. ஸ்டார்டிங் அந்த கதை வந்து எப்படி போகுது அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு கிக் ஆஃபா இந்த முதல் பாட்டு அமைஞ்சிருக்கும். உண்மையிலுமே சூப்பரா இருந்திருக்கும். கண்டிப்பா நீங்க ரசிச்சிருப்பீங்க. அடுத்த பாகங்கள் இனிமே பயங்கரமா இருக்க போகுது. அது வரைக்கும் காத்திருங்கள் நண்பர்களே. இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாத்தையுமே தெரியப்படுத்துங்க. குறிப்பா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோலயோ ஒரு கதையிலயோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.